Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. நீங்கள் ரிவ்யூவை டெலிட் பண்ணுறதுக்கு போடுறது வேணாம். படத்தை பார்க்காதீங்க, வீட்லயே இருங்க. எல்லாம் வீட்லயே இருங்க. படம் எப்படி மேம் இருந்துச்சு சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? படத்துல ஒண்ணுமே இல்லையா? படம் எப்படி இருந்துச்சு? நான் இன்னும் பார்க்கல. 2 ஓகே, 3க்காக வெயிட்டிங். 2ல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? அவரோட சீன் தான், கமலோட சீன் தான். ஏன் 2 நல்லா இருக்கு, நல்லா ஸ்லோவா இருக்குலாம் சொல்றாங்க. இல்ல நல்லா தான் இருக்கு. ஆனா 3 இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணீங்களா? ஆ படம் எப்படி இருந்துச்சு? படம் பாத்தீங்களா? பார்த்தோம்ப்பா. முத மாதிரி ஒண்ணும் இல்லப்பா. சொன்ன மாதிரி எதுவும் இல்லையா? படம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இல்ல. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நாங்க என்ன பார்க்கவே இல்லையா? பழகிச்சுனா அதுதான் உண்மையான பதில். என்ன சொல்றது தெரியல. விவேக பார்த்தோம். விவேக பாத்தீங்க, மனோபாலா சார் அவங்களுக்காக ஓகேண்ணா. ரொம்ப சோதிச்சிட்டானு. என்னண்ணா பாகுபலி படம் வருது, அங்க பக்கம் எந்திரன் வருது, அனினு தப்புமே இன்ட்டு குத்தாப்புல கதரோட போறாருன்னு. அங்கதான் கதர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்தேன். ஒண்ணுமே இல்லை. நான் ஒண்ணுமே இல்லை. நான் என்னடா இது இல்ல ஏதோ பாகுபலி மாதிரி. பாகுபலி படம் பாத்தீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு அவருக்கு அனுஷ்காவும் இவங்க வருவாங்கல்ல, பிரபாஸும் அதே மாதிரி கொண்டு வந்து திருப்பி விட்டுக்கிறானு. இதுல புதுசா எடுக்க சொல்லிட்டு என்னத்தான் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ரொம்ப ரொம்ப கலாய்க்கிறானுங்க. மாதிரி இல்லன்றீங்க. நான் வேற நேற்று இந்தியன் 1 வர பாத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகும். எப்படிங்க மேட்ச் ஆகும்? அது என்னங்க படம் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட்டுங்க படம் எப்படி இருந்துச்சு சார்? சங்கரே எடுக்கல, சங்கர் பொண்ணு எடுத்த படம். ஈச்சது விட்டுருங்க, ஏமாத்திட்டார். ஓகே ஓகேதான். ஜஸ்ட் ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. ரொம்ப சுமாரா இருக்கு படம். ரொம்ப சுமாரா இருக்கு. அனிருத் வந்து லைக் இந்தியன் 1ல இருந்த பிஜிஎம்ஏ வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்காரு. அதனால மியூசிக்கும் அந்த அளவுக்கு மியூசிக் நல்லா சொல்லுவாங்க. ஃபுல்லாவே பெரிய இம்பாக்ட்லாம் இல்ல. மூவி பெருசா இம்பாக்ட் பண்ணல. தேங்க் யூ. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? நீ சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. கம்முன்னு எரியிற பொழியில எண்ணெய் ஊத்துற மாதிரி பண்ற படமா? கதையே இல்லாம மொட்டையை மூச்சுக்கிறான். அது படம் சும்மா படத்துல பேசுறதுல இன்னும் பார்க்கவே இல்லைண்ணா. பார்க்கவே இல்லையா? போறேண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஸ்லோவா போகுது. ரொம்ப கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கு. பட் நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். எந்த சீன் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? லாஸ்டா எண்டிங்ல வீரசேனாபதி காமிக்கிறாங்க. அடுத்த படத்துக்கு ட்ரைலர் அதான் நல்லா இருக்கு. இந்தியன் 2 நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. இந்தியன் 3 எவ்வளவு வெயிட் பண்றீங்க? இந்தியன் 3 தான் பார்க்கணும் போல. வீரசேனாபதி இப்ப ட்ரைலர் மாதிரி காமிச்சாங்க. அந்த படத்தை கண்டிப்பா போய் பார்க்கணும். நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ பாத்துட்டா போதும். நீங்க பாத்தீங்களா இல்லையா? நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் ப்ரோ. தூங்கிட்டீங்களா? படம் எப்படி இருந்துச்சு? ஓகே. ஓகே தான். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்ததுல அந்த அளவுக்குலாம் ஓகே. பாக்கலாம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஓகே. ஆனா அந்த அளவுக்கு ஏதோ இல்ல. அந்த அளவுக்கு எதுவுமே பூர்த்தி ஆகல. பாத்துக்கலாம். சங்கர் படம் மாதிரி இருந்துச்சா படம்? ஓகே. ரெடி பார்க்கலாம். சொல்லுங்க. ஓகே. நீங்க சொல்லுங்க. நல்லாவே இல்லைண்ணா. நல்லா இல்ல. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். நல்லா இருக்கு. படம் எப்படி? மொக்கனா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஒண்ணுமே நல்லா இல்ல. சங்கர் படம் மாதிரி இருக்குங்களா? ரொம்ப மொக்க படம். படம் எப்படி இருந்துச்சு? ஓகே தான். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஒரு கமல்ஹாசன் என்ட்ரி. படம் எப்படி இருக்கு? ஃபைன். படம் எப்படி? நல்லா படம் எப்படி இருக்கு?
நல்லா லைட் எடுக்காம இருந்திருக்கலாம். எடுக்காம இருந்திருக்கலாம். சங்கர் படம் மாதிரி இல்லையா? சுத்தமா மெகா சீரியல் மாதிரி இருக்கு. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க சொல்லு. படம் எப்படி இருக்கு? புடிச்ச சீன் படம் மொத்தம் தானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குற மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சுத்தம்னா பேசியே அறுத்துட்டாரு. இந்தியன் 2 எடுத்து கெடுத்துட்டாங்கண்ணா. இந்தியன் படத்தை எங்க அண்ணன் பதில் சொன்ன அண்ணா வாட அண்ணா அண்ணா ஒருத்தல்ல சங்கர் படமே இல்ல. சொல்லுங்க பாக்கலாம். பிரமாண்டமா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லாதான் பாருங்க. நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு, கண்டிப்பா நல்லா இருக்கு. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேம். அண்ணா படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? சூப்பர்ண்ணா, சூப்பர். இங்க பாருங்க படம் எப்படி இருக்கு? பார்ட் 3 நல்லா இருக்கும். பார்ட் 2 எப்படி இருந்துச்சு? பார்ட் 3 நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. லாஜிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த சீன்? கடைசி படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணே. படம் எப்படி இருக்கு? எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? சொல்ல முடியல. ஓகே. ஐயோ படம் சத்தியமா முடியல ப்ரோ. தூங்கா இல்ல மண்டை காஞ்சிச்சு. போனா நீ பேட்டிலாம் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? கிளைமேக்ஸ் ஃபைட் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. இந்தியனோட இந்தியன் 2 நல்லா இருக்கா? ஓகே. இந்தியனோட இந்தியன் 2 ஓகே தான். ஓகே தான், நல்லா தான் இருக்கு. இந்தியன் 3 வெயிட்டிங். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் படம் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லா சீனுமே ஓகே தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. நாங்க எதிர்பார்த்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே. வாடிக்கை படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? இன்னும் சொல்றதுக்கு இல்லை. சொல்றதுக்கு இல்லையா? படம் எப்படி இருந்துச்சு? ஏன்டா வந்தோன்னு ப்ரோ. என்னது? ஏன்டா வந்தோன்னு. ஏன்டா வந்து இருந்துச்சா? ஏன் அப்படி சொல்றீங்க? இந்தியன் 1 அளவுக்கு இல்ல. இந்தியன் 1 அளவுக்கு இல்ல. எடுத்த என்கேஜிங் இல்ல. ஆமா, என்கேஜிங்கா இல்ல. தூக்கம் வந்துட்டே இருந்தது அப்பப்ப. ஊக்கமே வந்துருச்சா? சரி ஓகே ஓகே. இப்போ இந்தியன் 3 வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? தெரியல, பாப்போம். தெரியல, பாப்போம். அது இப்படி ஆயிடக்கூடாது. அனிருத் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. ஓ அப்படியா? மியூசிக்கும் அந்த அளவுக்கு. ஆமா. 2 பிஜிஎம் அதே ரிப்பீட்டடாவே வந்துட்டே இருந்தது. அவ்வளவுதான். படத்துல ஏதோ ஒரு சீன் பிடிச்சிருக்குங்களா? எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு? அப்படி எதுவுமே இல்ல ப்ரோ. எதுவுமே இல்லையா? படம் பண்ண இருந்துச்சு. படம் ஓகே தான். ஓகே தான். கமல் ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் சொல்லவே வேண்டாம், நல்லா தான் நடிப்பாரு. படம் என்ன சொல்றது, எதிர்பார்த்த வந்ததும் இல்ல. எதிர்பார்த்த மாதிரி இல்ல. இல்ல. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எதிர்பார்த்த வந்த மாதிரினா நம்ம அந்த காலத்து இந்த மாதிரி இருந்தது கதை. ஓகே. அந்த காலத்துல மனோரமா கேரக்டர் வைஸ் எல்லாமே இல்ல, கிராபிக்ஸ்ல இருந்து எம்ஜி சூர்யா காட்டுறதுல இருந்து எல்லாமே வந்து இந்த காலத்து ட்ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. ட்ரெண்டுக்காக எடுத்திருக்காங்க. இந்த கால ட்ரெண்டுக்காக. எதுக்கு அந்த வர்ம கலையை பத்திலாம் அவ்வளவு டீட்டெயிலா பேசுறாங்கன்ட்டு உங்களுக்கு அவசியம். அதான் படம் ஸ்லோ லாக் ஆகிறது காரணமே அதுதான் மெயினா. அவுட் ஆஃப் டாபிக். இப்போ அதுல தான் பண்ணுவாரு, அதுலதான் வர்ம கலை பண்ணுவாரு, அதுலதான் எல்லாமே அந்த கையில ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல பண்ணுவாரு. அது வந்து அவ்வளவு டீட்டெயிலா காட்ட மாட்டாங்க. அது ஒரு மாஸ் சீன் மாதிரி இருக்கும். இது மாஸ் சீன் மாதிரி இல்ல, தலைவலிதான். கொஞ்சம் இழுத்துட்டே போயிடும். மூணாவது படத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா பத்தாது. ஓகே. அந்த கேரக்டர் இன்ட்ரோ பண்றதுல இருந்து சித்தார்த்த ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் ஹாஃப் அன் அவர் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா பத்தாது. தாத்தா வந்த பிறகு என்ன இருக்குது? தாத்தா வந்த பிறகு தான் மாசம் இருக்கணும். தாத்தா வந்த பிறகு போதன்ற மாதிரி இருக்குது. அப்படிதான் இருக்குது. ஆனா நான் படம் வந்து உண்மையிலே குறை சொல்லணும்னு சொல்லல. மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான் வராங்க. இப்ப எல்லாருமே பாருங்க பார்ட் 2 ஸ்பாயில் பண்றாங்க. பார்ட் 2 எடுக்காதீங்க இனிமே. இந்த டேரக்டர் நல்ல படம் உண்மையிலே நீங்களே எடுங்க ப்ரோ. எல்லா படத்தையும் எடுங்க. பார்ட் 2 எடுத்த படம் எதுனா ஒண்ணு சொல்லுங்க. நான் சொல்றது பெரிய ஆக்டருங்கள. பெரிய ஆக்டர் சின்ன படத்துல தான் ஓகே பார்ட் 2 நல்லா இருக்கும். நான் சொல்றது பெரிய ஆக்டர்ல எடுத்து பாருங்க. நீங்க ஒரு படம் கூட ஒர்க் ஆகல. அது மாதிரி சங்கர் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி காட்டிருக்காரு. அதுல என்ன பண்ணிருக்காரு தெரியல. அதுல வந்து இதுக்கு பதிலடி அதுல தான் கொடுக்கணும் அவரு. ஓகே. இப்போ இந்தியன் 3ல கொடுங்க. ஆமா கண்டிப்பா. சங்கருக்கு என்ன படம் ஹிட் லாஸ்ட் படம் சொல்லுங்க. கொஞ்சம் அந்த எல்லாமே வந்து அவருக்கு ஆவரேஜ் தான் போகுது லாஸ்ட் 3 படமாவே. இந்த படம் அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. கலெக்ஷன் வந்து அடிச்சிடும். ஏன்னா கமல் ஃபேன், நேச்சுரல் ஃபேன். கமல் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. கமல் நியூட்ரல் ஃபேன் இருக்காங்க. அதனால அதுவே வந்துருவாங்க. கலெக்ஷன் அடிக்கிறது பிரச்சனை இல்லை.
நான் வந்து கொடுக்குறேன் 190 ரூபா கொடுத்து டிக்கெட் பாக்குறேன். 190 ரூபா ஒர்த்தா இருக்கும். அந்த ஒர்த்து பிஜிஎம் அனிருத் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போடுவார்ல அந்த பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு சென்டிமெண்ட் சீன்ல. ஆனா இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் வெயிட்டா இருந்திருக்கலாம். பாட்டு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. எது அது தாத்தா வர கதை விட போறாரு, அது கம் பேக் இந்தியா, இந்த 2 பாட்டு மட்டும் தான். அது மற்ற எந்த பாட்டும் இல்லை. பார்ட் 3ல வெயிட் பண்றோம், இதோட தரமா கொடுக்கணும்ட்டு. ஏன்னா எதிர்பார்ப்போம் தான். நம்மளா 90s கிட்ஸ் ப்ரோ. அந்த படம் பார்க்கும்போது அந்த போலீஸ் சீன் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல. ஒரு போலீஸ் வச்சுட்டு பாலிஷ் போட்டு அப்படி பண்ண சேனதை பத்திய கூட்டுன்னு வந்து இங்க வேற மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி இருந்தா எப்படி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவர். அதுதான் ப்ரோ, மனசு வருத்தமா தான் ப்ரோ இருக்கு ப்ரோ. செம்ம எதிர்பார்ப்புல வந்து ப்ரோ, நல்லா இந்தியன் 2 பயங்கர எதிர்பார்ப்பு. காலைல இருந்து ரிவ்யூ கேட்டேன், 1000 பேர் சொல்லுவானுங்க, அப்படிதான் இருந்தது. ஆனா பார்க்கும் போது அது பொறுமை இல்லை. படம் அந்த அளவுக்கு இல்ல. படம் எப்படி சொன்னா அது வந்து எப்பயாவது ஒரு சீன் மட்டும் தான் அந்த இது மர்ம கலை இருக்கு. இந்த படம் ஃபுல்லாவே அதுக்காண்டி எடுத்த மாதிரி இருக்கு. அதுவும் நம்புற மாதிரி இருக்கும். படம் ரொம்ப லென்த் வேற, 1/2 hour மைனஸ் பண்ணிருக்கலாம். லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப இழுத்துட்டாங்க. எல்லாம் சொல்றாங்க அனிருத் பிஜிஎம் நல்லா இருக்கு. பிஜிஎம் அந்த ஏஆர் ரஹ்மான் போடும் போது தான் இது இந்தியன் படம் அப்படின்ற ஓல்டு மியூசிக் போடும் போது தெரியுது. எனக்கு தெரிஞ்ச தாத்தா வராது அப்படி கூட அது சும்மா இவங்களே இது பண்ணாங்களே தவிர படம் அனிருத் மியூசிக் அந்த அளவுக்குலாம் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணி இவ்வளவு பெரிய மியூசிக் போட்ட மாதிரி இல்ல வேஸ்ட். நார்மல் சிவகார்த்திகேயன் படமா இருக்கட்டும், ஒரு கத்தி மியூசிக்கா இருக்கட்டும், தீ மியூசிக்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். இதுல எதுவுமே வரதே இல்லை. ஆனா சொல்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அனிருத் மியூசிக் பரவாயில்லன்னு. ஆனா அனிருத் மியூசிக் மாதிரியே கிடையாது. இது ஜிவி பிரகாஷ் கிட்டயோ இல்ல சந்தோஷ் நாராயணன் கிட்ட கூட கொடுத்தா கூட நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு அப்படியே இழுத்துட்டே போற மாதிரி தான் இருக்கு. அப்போ வந்து இந்தியன் 2 அந்த அளவுக்கு ஃபுல்லா மர்மக்கலை தான். அது மூவியா போயிட்டு மர்மக்கலை வரும். இது ஒரு சீனும் காட்டும் போது மர்மக்கலையா தான் இருக்கும். அவுட் ஆமா, ஃபுல்லா இதுதான். இவரு அந்த மர்மக்கலைக்காகவே படம் எடுத்த மாதிரி இருக்கு. இந்தியன் 2க்காக படம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லையோ. சான்ஸே இல்லைங்க, அந்த மாதிரி படமே இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருந்துச்சு. ஆனா படம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணல. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஆஸ் யூஷுவல் கமல் படம் அண்ட் சங்கர் படம் எப்படி இருக்கும் அவ்வளோ. ஸோ ஆமா பிரம்மாண்டமா இருக்கும்ண்ணா. ஸ்க்ரீன் பிளே இல்லை, எதுவுமே இல்லை ஆக்சுவலா படம். ஆமா, இந்த மாதிரி ஒரு படம் இருக்குமோன்னு நினைச்சு கூட பார்க்கல. கொடுத்த ஐப்புக்கு ஆமா, இந்தியன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்த ஐப்புக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல. கமல் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. சொல்லுங்க. நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. யாரு நல்லா நடிச்சிருக்காங்க? கமலுக்கு வேண்டி பார்க்கலாம். கமலுக்காக பார்க்கலாம். இந்தியன் 2 நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே தான். கமல் ஆக்டிங் எப்படி இருக்கு? கமல் ஆக்டிங் எப்படி இருக்கு? அவரு சொல்லவா வேணும். நல்லா தான் பண்ணிருக்காங்க. இந்தியன் 2 நல்லா இருக்கா? மெஜ் பண்ண முடியாது. இது வந்து அதான் ஆன்டி இது இல்ல இது, அதனால அதையும் இதையும் மெச் பண்ண முடியாது. இது நம்ம தனியா பார்த்தா ஓகே. நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருச்சு? கிளைமேக்ஸ் தான் முடிச்சிருந்துச்சு. இந்தியன் 3 தான் நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி? இல்ல ப்ரோ, சாரி. படம் அருமையா இருக்கு. இப்போது கண்டிஷன் மட்டும் எடுத்துக்கிறாரு சங்கர் சார். 2025 வெயிட்டிங். அந்த கதையை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க இந்தியன் 3 வெயிட்டிங் பண்றீங்க? கண்டிப்பா வெயிட்டிங், 100% வெயிட்டிங். ஆமா, இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பாண்டிச்சேரியில பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அந்த ரிலீஸ் அன்னைக்கு அண்ட் மார்னிங் டிக்கெட் கிடைக்கல, 6:30 கிடைச்சது. அதுவும் 6 ரூபா பாஸ் கொடுத்து பார்த்தேன். ஆமா, ஆமா, எஸ், அதே ஈவினிங் ஷோ பாத்துக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே தான். படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருச்சு? எஸ் சூர்யா அந்த சீன்லாம் பிடிச்சிருச்சு. இந்தியன் 2 சித்தார்த்துக்கு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா சித்தார்த் அவ்வளோ
அவ்வளோ இதுவும் இல்லை. சரி வாங்க